டித்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடல் சீற்றத்தோடு காணப்படுவதால் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ்குமார், புதுச்சேரியில தற்போது நிலைமை எப்படி இருக்கிறது? விக்னேஷ், தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரியில் டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக அதிகாலை நேரத்தில் அதிக அளவு இங்கு மழை பெய்திருக்கிறது. அதே போன்று கடல் மிக அதிகமான சீற்றத்தோடு காணப்படுகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் எந்த அளவுக்கு கடல் அலையின் தாக்கம் என்பது தொடர்ந்து இங்கு கடல் அலை மோதிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளே தெரியும். அதிலும் குறிப்பாக சுமார் 5 அடி முதல் 6 அடிக்கு மேலாக கடல் அலை எழும்பி கடற்கரையை மோதக்கூடிய காட்சிகள் தான் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். இந்த கடற்கரை பகுதி என்பது இங்கு மீனவர்கள் மீன்பிடித்துவிட்டு கரைக்கு திரும்பக்கூடிய அந்த துறைமுக பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் தற்போது கடல் சீற்றத்தோடு காணப்படுவதோடு மிகுந்த அளவு காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகப்படியான காற்று வீசுவதால் கடலுக்கு யாரும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த துறைமுக பகுதியில் இருக்கக்கூடிய படகுகள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களை வைத்திருக்கிறார்கள். நாட்டு படகு மட்டுமல்லாமல் விசைப்படகில் சென்று மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்களும் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் மழையும் விட்டுவிட்டு பெய்து வருகிறது. அதே போன்று இதன் காரணமாக புயல் காரணமாக 4ஆம் எண் புயல் கூட்டு என்பது துறைமுகத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் தொடர்ந்து அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே வெளியே வர வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதே போன்று தேவையான பொருட்களை கையிருப்பில் வாங்கி வைத்துக் கொள்ளவும் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறது மாவட்ட நிர்வாகம். அது மட்டுமல்லாமல் இங்கு புதுவையை பொறுத்தவரையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் உட்பட 4 பகுதிகளுக்கும் சேர்த்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய புதுவை பல்கலைக்கழகமும் இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டு இன்று நடைபெற இருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த புயல் காரணமாக அதிக அளவு காற்றோடு மழையும் பெய்து வரும் என்பதால் பொதுமக்கள் அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கையோடு இருக்குமாறு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், சுரேஷ், புதுச்சேரி சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் கூட. வார இறுதி நாட்கள் சுற்றுலா பயணிகள் வருவார்கள். தற்போது அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? சுற்றுலா பயணிகளோட வருகை எப்படி இருக்கு? புதுச்சேரியை பொறுத்தவரையில் நேற்றைய இரவு முதலே தொடர்ந்து இங்கு காற்றோடைய அளவு அதிகரித்திருக்கிறது. அதே வேளையில் இன்று அதிகாலையிலிருந்து மழையும் தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் வெளியே இந்த புதுச்சேரியை ரசிப்பது என்பது குறைந்திருக்கிறது. அதே போன்று மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் மாநில அரசு தரப்பிலும் பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் ஒரு சிலர் இந்த கடற்கரையை ரசிப்பதற்காக அங்கங்கே வெளியே சென்று வருவதை பார்க்க முடிகிறது. அதே வேளையில் பொதுமக்களும் காலையில் அவர்கள் நடைபயிற்சி செல்வது போன்றவையெல்லாம் வழக்கமானதாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இன்றைக்கு காற்றுடைய வேகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து 330 கிலோமீட்டர் தொலைவில் 320 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயல் என்பது மையம் கொண்டிருப்பதோடு இந்த கடற்கரை நோக்கி புதுச்சேரி அருகே நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. காரைக்காலுக்கு மிக அருகே 200 கிலோமீட்டருக்கு அளவிலாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையம் போன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே இங்கு அடுத்தடுத்து இந்த கடற்கரையை நோக்கி டிட்வா புயல் என்பது பயணித்து வரக்கூடிய வேளையில் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பது போலவே சுற்றுலா பயணிகளுக்கும் தொடர்ந்து அறிவுரை வழங்கப்படுகின்றன. ஏனென்றால் பலத்த காற்று, புயல் காரணமாக காற்றும் அதிகமாக இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும். ஆகவே சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். பொதுமக்களும் தேவையின்றி, அத்தியாவசிய தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சுற்றுலாவை பொறுத்தவரையில் இன்றைய தினம் அவர்கள் வெளியே சென்று அவர்கள் வழக்கமான சுற்று பார்க்கக்கூடிய இடங்களுக்கு இன்றைய தினம் செல்ல வேண்டாம் என்ற அறிவுரை தான் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. இருந்தாலும் இன்றைய தினத்தில் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை காலை வேளையில் குறைந்திருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்து வெளியிருந்து வரக்கூடியவர்கள் இன்றைய தினம் புதுச்சேரியை பொறுத்தவரையில் கடற்கரையை சென்று பார்ப்பதோ அல்லது வேறு எங்காவது சுற்றுலா தலங்களுக்கு செல்வதோ தவிர்க்குமாறு தொடர்ந்து அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விக்னேஷ், புதுச்சேரியில் டிட்வா புயலின் தாக்கம் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.